ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற எஃப்எஃப் ஜேகே ஷார்ட் எஃப்எஃப் தான். எஸ், ரிமெம்பர் மீ அப்படின்ற ஒரு எஃப்எஃப். இந்த எஃப்எஃப் 2 or 3 எபிசோடில் முடிஞ்சிடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். நீங்கள் தான் ஒய்யன், நீங்கள் டிடெக்டிவ் வேலை பார்க்குறீங்க. இப்போ ஒரு விஷயமா வெளியே கால் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஒர்க்லாம் ஃபைனாக போகுது. எஸ், கரெக்டாக போயிடலாம். நைட் டைம் நீங்கள் கால் பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகே சார், நான் அந்த வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்னு கால் கட் பண்ணுறீங்க. உங்கள்கிட்ட பைக் இருக்குது, பட் அது சம் மிஷனால் சர்வீஸ்க்கு விட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. யாரோ உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, ஆனால் யாருமே இல்லை. இப்போ ஓகேன்னு அப்படி மறுபடியும் திரும்பி போயிட்டே இருக்கீங்க. திரும்பி யாரோ உங்களை ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. உங்கள் கண்ணை எடுக்கிறீங்க. கண்ணை எடுத்துட்டு, ஏய் யார் அது, மரியாதைக்கு வெளியே வந்துருங்க, இல்லைன்னா சுற்றுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. யாராக இருந்தாலும் போட்டு தலையலாம் அப்படின்னு முடிவோடு போயிட்டுருக்கீங்க. ஆனால் யாருமே வரல. ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரீங்க. கரெக்டாக பவர் கட் ஆகுது. அப்போது உங்கள் ஃபோனை தேடுறீங்க. உங்கள் ஃபோன் உங்கள் கையில் கிடைக்கவே இல்லை. இப்போ அப்படியே முடிச்சுருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சடனா இப்போ யாரும் உங்கள் பின்னாடி வந்து உங்களை அப்படி தரையில் தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டுட்டு உங்கள் மேலே வந்து உட்காந்துக்கிறாங்க. ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க. உங்களை நல்லா லாக் பண்ணிட்டாங்க. உங்களால் ஒன்றுமே புரியல. ஏ யார் இது, மரியாதை மரியாதை எங்கிறீங்க, தேவலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, கையிடுறா கையிடு அப்படின்றீங்க. அங்கேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பியும் ட்ரை பண்ணுறீங்க. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த மேலே உட்காந்துட்டு இருந்த உருவம் உங்கள் நெக்கில் அப்படியே அதை டங் வச்சு லிக் பண்ணுது. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி பிளாக் மைண்டடாக இருக்கீங்க. நீங்கள் ட்ரை பண்ணியும் உங்களால் ரிலீஸ் ஆக முடியல. இப்போது கரெக்டாக பவர் வந்துடுச்சு. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. அந்த வெயிட் ஃபீலும் உங்ககிட்ட இல்லை. டக்குன்னு எழுந்து ஓடி போய் உங்கள் கண் எடுக்கிறீங்க. கண் எடுத்துட்டு, ஏய் யார் இது, என்கிட்டயே விளையாட்டு கட்டுறீங்களா, மயிறு என்கிட்டயே விளையாட்டு கட்டுற, எவனா இருந்தாலும் வெளியே வந்துடு இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரூமாக போய் தேடுவீங்க. லைக் யாருமே கிடையாது. வெளியவும் தேடி பார்க்குறீங்க, யாருமே இல்லை. இப்போ சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வரீங்க. உங்கள் ரூம் விண்டோவில் ஏதோ ஒரு ஷேடோ நிற்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் அப்படியே போய் அதை பார்க்குறீங்க. பார்த்தா டக்குன்னு ஷேடோ மறைஞ்சு போயிடுது. அப்போ தான் உங்களுக்கு அங்கே ஒன்று விசிபிள் ஆகுது. ரிமெம்பர் மீ. என்னது இது, இன்னும் நம்ம விண்டோவில் என்னமோ எழுதியிருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் அதை டச் பண்ணுறீங்க. டக்குன்னு ஒரு உருவம் எனக்கு மூஞ்சி முன்னாடி வருது. நீங்கள் பயந்துடுச்சு அப்படி கீழே போய் பின்னாடி விழுந்துடுறீங்க. என்னன்னு தெரியல. திரும்பி எந்திரிச்சு போய் விண்டோவை பார்க்குறீங்க. ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை. ஒருவேளை தூக்கம் இல்லாதனால நமக்கு இப்படி தோணி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு போய் சாப்பிட்டு தூங்குனீங்க. நீங்கள் ஸ்லீப் எடுத்துக்க பார்க்கறது உங்களுக்கு அதை போட்டுட்டு அப்படி நல்லா தூங்குறீங்க. இப்போ யாரோ உங்கள் ரூம்குள்ளே வராங்க. வயன், அதுக்கெல்லாம் என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணுறாங்க. இவன் அதை விட்டுட்டு போக மாட்டேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்பை வேலை பார்க்க போகிறீங்க. அது அந்த பிளேஸ் கொஞ்சம் பெரிய டேஞ்சரான பிளேஸாக இருக்கும். பட் நீங்கள் இந்த ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணுவீங்கன்னு சொல்லி உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போவுமே உங்களால் நம்ப முடியல நைட்டு நடந்ததை. இப்போவுமே உங்களை யாரோ நோட் பண்ணுற ஃபீலிங் ஆகுது. இருந்தாலும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க.
இப்போ டார்க் ஃபாரஸ்ட், நல்ல பெரிய ஃபாரஸ்ட், அதுக்குள்ள தான் ஒரு மாஃபியா பேலஸ் இருக்கு. அங்கே போய் நீங்கள் அங்கே அந்த எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணோம். அதுதான் உங்கள் வேலை. ஸோ உங்கள் பைக் எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்க. போயிட்டு உங்கள் பைக்கை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே நிறுத்திட்டீங்க. ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திட்டு நீங்கள் உள்ளார போய் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நடந்து போயிட்டே இருக்கீங்க. திரும்பவும் உங்களை யாரோ ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கு. திரும்பி மறுபடியும் பார்க்குறீங்க, யாருமே கிடையாது. இப்போ யாரோ திடீர்னு பயன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டீங்க. என்ன கொஞ்சம் கூட மூச்சு இல்லை, அப்படியே நின்றுட்டீங்க. மெதுவாக திரும்பி பார்க்குறீங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. உங்கள் மைண்ட் வாய்ஸில் நம்மளை என்னோட யாராச்சும் ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கண்ணெடுத்து லோட் பண்ணி டக்குனு திரும்பி பாயிண்ட் பண்ணுறீங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. சரின்னு கண்ணை தூக்கி உள்ளார வச்சுட்டு எதுக்கு ஒரு கண்ணை வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு நீங்கள் பார்த்து போயிட்டுருக்கீங்க. இப்போ டக்குன்னு ஒரு குழிக்குள்ளே விழுந்துடுறீங்க. ஐயோ, இவ்வளோ சரி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அங்கே இருக்கிற வேர்லாம் பிடிச்சி ஏறி வந்துட்டீங்க. இப்போ அப்படியே போய்கிட்டே இருக்கீங்க. போயிட்டு நிறைய பிளான்லாம் போட்டு உள்ளார என்ட்ரு ஆகிட்டீங்க. உள்ளார போயிட்டு ஒரு சில எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க. கலெக்ட் பண்ணிட்டு அப்போ தான் வெளியே வரலான்னு வரும்போது அங்கே ஒரு ஃபோட்டோ தெரியுது. அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே உங்களுக்கு கோபமாக வருது. அதே சமயத்தில் உங்கள் கண்ணந்து கண்ணீரும் வருது. இது இது இப்படிங்க வந்திருக்கும். ஒருவேளை இதுதான் அந்த பேலஸா அப்படின்னு யோசிக்கிறீங்க. உங்கள் மைண்டில் நீங்கள் யாரையோ உங்கள் கண்ணை வச்சு அவன் நெத்தி பொட்டில் வச்சு அவன் ஷூட் பண்ணுறீங்க. அதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகுது. உங்கள் ஐஸ்லேருந்து டியாஸாக வருது. அதை தொடச்சிட்டு அதை அங்கேயே வச்சுட்டு உங்கள் வேலையை பார்க்குறீங்க. பெருசாக எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல. என்ன இடம் இது, ஒரு எவிடன்ஸ் கிடைக்கல. பெருசாக எந்த எவிடன்ஸும் கிடைக்கலையே. அதானே எப்படி கிடைக்கும், அவனோட பிளேஸ் ஆச்சு அப்படின்னு அங்கேருந்து எஸ்ஸாக பார்க்குறீங்க. ஆனால் உங்களை யாரோ பின்னாடி நெக்கு பிடிக்கிறாங்க. யாருன்னு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் இடத்துக்கு வந்திருப்பா அப்படின்னு கண்ணை உங்கள் நெத்தி போட்டில் வச்சிட்ருக்கான். நீங்கள் அவனை கையில் ஹிட் பண்ணி மூஞ்சிலே ஒரு குத்து விட்டு கண்ணை பிடுங்கிடுறீங்க. இப்போ நீங்கள் அவனை பாயிண்ட் பண்ணுறீங்க. அவன் நோ, ஷூட் பண்ணாத அப்படின்னு கிட்ட வந்து உங்களை அட்டாக் பண்ண பார்க்குறான். நீங்கள் அவனுக்கு ஒரு உத கொடுக்குறீங்க. அப்படியே கீழே வந்துடுறான். அவன் கண்ணை உடச்சி போட்டு நீங்கள் கிடைச்ச எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு எஸ்ஸாக பார்க்குறீங்க. இன்னொருத்த அவனை பார்த்துட்டு யாரோ நம்ம இடத்துல நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு கத்திட்டான். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உங்களை தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் பைக்கை ரீச் பண்ணிட்டீங்க. இப்போ டக்குன்னு உங்கள் பைக்கை எடுத்துகிட்டு ஸ்பீடாக போக ஆரம்பிக்கிறீங்க. அப்போ தான் அவன் நோட் பண்ணுறீங்க, பின்னாடி யாராச்சும் வராங்களான்னு பார்க்க உங்கள் பைக் சைட் மிரரை பார்க்குறீங்க. அதில் ரிமெம்பர் மீ அப்படின்னு ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது தப்பிக்கிற அவசரத்தில் நீங்கள் அதை கவனிக்காமல் எவிடன்ஸை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. பாதி வழியிலேயே பைக் நின்றுச்சு. நைட் டைம், யாருமே இல்லை. இப்போ போய் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறீங்க. அப்போ யாரோ நீங்கள் கன்ஃபியூஸாக பார்க்குறீங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. கொஞ்சம் பயமும் ஸ்டார்ட் ஆகுது. நோ நோ நோ, அப்படி இருக்காது, அப்படி இருக்காது, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு
மெதுவா பயத்தோட யாருன்னு பார்க்க பாருங்க. ஓகே காய்ஸ், இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் எப்போன்னு தெரியாது. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ காய்ஸ். அமேஸ்.